இந்த உலகத்துல பெரிய வீரன் யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டா பெரிய வீரன் யாரு தெரியுமா அப்படின்னு சொல்லி கம்பன் ஒரு பதில் சொல்லுகிறான். அந்த பதில் உங்களை ஆச்சரியப்படுத்தும். 100 பேரை தனியா நின்று அடிச்சா அது வீரன் தானே அப்படின்னு கம்பர்கிட்ட போய் கேட்டா அது வீரம் கிடையாது, வேற ஒரு செயல் ஒன்று இருக்கு, அதை ஒருத்தன் செஞ்சான்னா அதுதான் வீரம் என்று கம்பர் சொல்லுகிறார். கம்பராமாயணம் ஒரு வடமொழி நூல். அதை தமிழிலே கம்பர் எழுதியிருந்தாலும் ராமபிரான் பற்றிய ஒரு செய்தியை சொல்ல வருகிற போது அந்த பாடலிலே தமிழர்களுடைய அறத்தையும் வீரத்தையும் கம்பர் அழகாக புனைந்து காட்டுகிறார். அந்த ஒரு பாடலை பற்றி தான் இந்த காணொலியிலே நாம் பார்க்க இருக்கிறோம். அன்பிற்கினிய தமிழ் பேச்சு நேயர்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். தமிழ் இலக்கியங்கள் சம்பந்தமான சுவாரஸ்யமான பல விஷயங்களை இனிமேல் தொடர்ந்து தமிழ் பேச்சு சேனல் மூலமாக நாம் பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு கம்பர் எழுதிய ஒரு அற்புதமான கம்பராமாயண பாடல் பற்றிய சில நல்ல செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். கம்பராமாயணத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு கட்டம், அதாவது ராமன் நாட்டை விட்டு காட்டுக்கு போகக்கூடிய ஒரு காட்சி. அயோத்தி மன்னன் தசரதன் அழுது கொண்டு இருக்கிறான், எப்படி தன்னுடைய மகனை நாம் பிரிந்து இருக்க போகிறோம் என்று சொல்லி. இருந்தாலும் தசரதனுக்கு மனதிலே ஒரு நம்பிக்கை இருக்கிறது. என்னன்னா, நாட்டில் பெரியவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், மக்கள் எல்லோரும் இருக்கிறார்கள், எல்லாரும் சேர்ந்து ராமனை எப்படியாவது காட்டுக்கு போக விடாமல் தடுத்து விடுவார்கள் என்கிற ஒரு நம்பிக்கையிலே தசரதன் இருக்கிறான். ஆனால் யார் சொல்லியும் கேட்காமல் ராமன் காட்டுக்கு போக தயாராக இருக்கிறார். உடன் இலக்குவனும் சீதையும் இருக்கிறார்கள். இப்போ இவங்களை கொண்டு போய் காட்டில் விட வேண்டிய பொறுப்பு யாருடையது அப்படின்னு கேட்டால் தேரோட்டி சுமந்திரனுடையது. இவன் 3 பேரையும் தேரில் ஏற்றிக்கிட்டு போகிறான். இப்போ நாடு முடிந்து காடு வருகிறது, எல்லா மக்களும் அழுகிறாங்க. ஆனால் ராமன் கேட்காம போயிட்டான் காட்டுக்கு. இப்போ இவங்களை வழி அனுப்பணும். ஆனால் சுமந்திரன் அழுகிறான். ஏன்னா சுமந்திரன் தூக்கி வளர்த்த குழந்தை ராமன். நாட்டில் எல்லா மக்களும் நேசிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரும் இளவரசன். நாட்டில் இருக்கக்கூடிய சுகத்தையெல்லாம் விட்டுட்டு இந்த காட்டில் எப்படி கஷ்டப்பட போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ராமனை வழி அனுப்பும்போது சுமந்திரன் கண்கலங்கி அழுகிறான். நான் எப்படி போய் உங்கள் அப்பா கிட்டே இந்த விஷயத்த சொல்லுவேன், உங்கள் பிள்ளைங்களை காட்டில் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி. அதாவது இந்த செய்தியை சொல்ல போகும்போது நான் ஒரு யமன் மாதிரி தானே அவர் கண்ணுக்கு தெரிவேன். இப்படி உங்களையெல்லாம் கொண்டு காட்டில் விட்டுட்டு நான் போகிறதுக்கு நீங்கள் எல்லாம் காட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி உங்களை சொன்னாங்க இல்லையா கைகேயி, அவங்களே தேவலாம் போல இருக்கே அப்படின்னு சொல்லி நிலை குலைந்து சுமந்திரன் அழுகிறான். அழுகும்போது இந்த சோகம் தாங்காமல் அப்படியே கீழே விழுந்து புரண்டு அழுகிறான். இப்போ ராமன் இந்த சுமந்திரனை தூக்கி ஆறுதல் வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த பாருங்கள், இந்த உலகத்தில் இன்பம் அப்படின்னு ஒன்று இருந்ததுன்னா துன்பம் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் இருந்து தான் ஆகும். நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்குதோ இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கணும். நம்முடைய நல்வினை தீவினை பயன் என்று சொல்லி எல்லா விஷயங்களையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் அறம். இந்த உலகத்தில் இன்பம் மட்டும்தான் இருக்கணும், துன்பம் வரவே கூடாது. அப்படி துன்பம் ஒரு வேளை வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதற்காக நான் அறத்தை கைவிடுவேன் அப்படின்னு சொன்னால் வீரன் கிடையாது. உலகத்தில் உண்மையான வீரன் யாரு தெரியுமா அப்படின்னு சொல்லி ராமன் சுமந்திரன் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். இப்படியே சொல்லிக்கிட்டே வரும்போது இந்த உலகத்தில் உண்மையான வீரன்னா யாருன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது கம்பர் ஒரு அற்புதமான பாடலை எழுதுகிறார். இந்த பாடலை கேட்டீங்க அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கும். சரி, இப்போ யாரை தான் வீரன் அப்படின்னு ராமன் வாயிலாக கம்பன் சொல்ல வருகிறான் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பாடல் ஒரு 4 வரி பாடல். முதல் வரியை கவனிங்க. நிறப்பெரும் படைக்கலம் நிறத்தின் நேரூர, இதுதான் முதல் வரி. இதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, நிறப்பெரும் படைக்கலம், அதாவது மிகுதியான வீரர்களை கொண்ட ஒரு படை. நிறத்தின் நேரூர, எதிர்த்து வரும்போது இந்த படம் பெரிய படம் வந்துகிட்டு இருக்கு. அப்போ 2வது வரியை கவனிங்க. அடுத்து சொல்கிறான் கம்பன், மரப்பயன் வினைக்குறும் வன்மை என்றோ. அப்படி ஒரு படை வரும்போது வாளையும் வேலையும் எடுத்துகிட்டு போய் ஒரு தனி ஒருவனாக அந்த படையில் இருக்கிற பல பேரை ஒருத்தன் தோற்கடிக்கிறான், வீழ்த்தரான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவன் செய்கிறது ஒரு வீர செயல் தானே. ஆனால் கம்பன் என்ன சொல்கிறான்னா, அப்படி ஒருத்தன் வீரத்தை வெளிப்படுத்தினா அது உண்மையான வீரம் இல்லைங்கிறான். மரப்பயன் வினைக்குறும் வன்மை அன்றரோ. அப்போ எதை தான் கம்பன் வீரம் அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னா, நீங்கள் 3வது வரைக்கும் போகணும். அப்போ எது தெரியுமா உண்மையான வீரம்? கம்பன் சொல்கிறான், இறப்பினும் திருவெல்லாம் இழப்ப எய்தினும். ஒருத்தன் வாழ்க்கையில் நல்லவனாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், அதனால் அவனுக்கு கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குது. திருவெல்லாம் இழப்ப எய்தினும், அவன் கையில் இருக்கிற காசு பணம்லாம் போய் முச்சந்திக்கே வந்துட்டான், ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கான். கடைசியில் இறப்பினும், இறக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை கூட வருது. ஆனால் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் கூட 4வது வரியை கவனிங்க, துறப்பிலர் அறம் எனில் சூரராவதே. அந்த மாதிரி கஷ்ட காலத்தில் கூட அவன் கடைபிடித்து வந்த அறம், தர்ம சிந்தனை, நல்லவனாக வாழ்ந்தான் இல்லையா, அதை துறக்காமல் தொடர்ந்து ஒருத்தன் நல்லவனாகவே இருந்தான்னா, அப்படியே பயணப்பட்டான்னா அவன்தாண்டா உண்மையான வீரன் என்று கம்பன் பேசுகிறான். துறப்பிலர் அறம் எனில் சூரராவதே அப்படிங்கிறான். ஏன்னா வாழ்க்கையில் எப்படின்னா, சில பேர் நல்லவங்களாக இருப்பாங்க, அடுத்தவங்களை கெடுக்க மாட்டாங்க, கெடுதல் நினைக்க மாட்டாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க, திருட மாட்டாங்க. ஆனால் வாழ்க்கையில் சில நேரத்தில் கஷ்டம் வரும், வாழ்க்கை புரட்டி போடும் எல்லாரையும். அப்போ வெறுத்து போயிடுவாங்க. இவ்வளவு நாள் நான் நல்லவனாக இருந்து என்னத்தை சாதித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கெட்டவங்களாக மாறிடுவாங்க. ஆனால் ஒருத்தன்
அப்படியான துன்பமான காலத்தில் கூட ஒருத்தன் அறத்தோடு இருந்தா அதுதான் வீரம் அப்படின்னு சொல்லி கம்பன் அற்புதமாக சொல்லுவான். இது யாருடைய அறத்தை பற்றி கம்பன் இந்த இடத்துல சொல்கிறான் அப்படின்னா, வடநாட்டில் இந்த மாதிரி ஒரு முறை இருந்தது கிடையாது. ஏன்னா உலகம் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா வீரம் அப்படிங்கிறது வேற, அறம் அப்படிங்கிறது வேற. ஏன்னா எதிரியோட சண்டை போட போகும்போது எப்படினாலும் ஜெயிக்கலாம், எப்படினாலும் ஏமாற்றி கூட வந்து அடிக்கலாம் கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி தான் உலகம் முழுக்க இருந்தது. ஆனால் தமிழர்கள் மட்டும்தான் உலகத்தில் வீரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே அறம் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வந்தாங்க. உலகம் முழுக்க தமிழர்கள் படையெடுத்து போகும்போது கூட அவங்க அறத்தை மீறி சண்டை போட்டதே இல்லை. இது வந்து ஒரு வடநாட்டு நூலை தான் கம்பன் வந்து மொழிபெயர்க்கிறான். ராமன் வந்து சுமந்திரனுக்கு சொல்கிற மாதிரி ஒரு செய்தி வருகிறது. ராமன் உண்மையிலே சொன்னானான்னு தெரியாது, ஆனால் அந்த விஷயத்தை உலகத்திற்கு கம்பன் தான் சொல்கிறான். ஆனால் சொல்லும்போது தமிழர்களுடைய இந்த ஒரு அறத்தையும் வீரத்தையும் இந்த பாடலில் கொண்டு வந்து வைத்தான். அந்த வகையில் நம்ம எப்படிப்பட்ட வீரர்களாக இருக்க போகிறோம்? கம்பெடுத்து கத்தி எடுத்து சண்டை போடுறோமே அந்த மாதிரி வீரர்களாக இருக்க போகிறோமா? வாழ்க்கையில் துன்ப வீரம் வந்தாலும் நல்லவனாக இருக்கணும், தர்மத்தோடு இருக்கணும், அறத்தை விடாமல் இருக்கணும், அவ்வளோதான் வீரன் அப்படின்னு கம்பன் சொல்கிறாங்களே, அப்படிப்பட்ட வீரர்களாக நாம் இருக்க போகிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை இந்த பாடலில் கம்பன் நம்மிடையே வந்து எழுப்புகிறான். அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த பாடலை பற்றி இந்த காணொலியில் உங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நான் உளப்பூர்வமாகவே மகிழ்ச்சி அடைகிறேன். இப்படிப்பட்ட தமிழ் இலக்கியம் சார்ந்த பல சுவாரஸ்யமான செய்திகளை நம்ம தொடர்ந்து தமிழ் பேச்சு சேனல் மூலமாக பார்க்க இருக்கிறோம். இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடித்திருக்கிறது அப்படின்னு சொன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நேயர்களே. மறுபடியும் அடுத்த காணொலியில் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் துரை சரவணன். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.